ரொம்ப தனிமையில் இருக்கீங்க. ஓகே, இந்த தனிமை வந்து உங்களை அதிகமாக யோசிக்க வைக்குது. அதாவது ஒரு நபருக்காகவும் இந்த சுச்சுவேஷனை மாற்றணும் அப்படின்றதுக்காகவும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒரு ரொம்ப லோ எனர்ஜியில் நான் இந்த இடத்துல ஹார்ட் பிரேக் ஆகியிருக்கேன். அதை எதிர்பார்த்துட்ருக்கேன். எனக்கு இந்த இடத்துலேருந்து ஒரு செய்தி வரணும், இந்த நபர்கள் என்கிட்ட பேசிடணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த சைடில் வந்து ஒரு கிளாரிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்காம இருக்கிறதுனால கொஞ்சம் மனத்தெளிவு இல்லாமல் குழம்பியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காதல்லையும் சரி, இந்த சுச்சுவேஷன்ஸ்லேயும் சரி, உங்களுக்கு ஏற்பட்ட இந்த ஹார்ட் பிரேக் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஓகே அப்படின்னு சகிச்சு கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமாக உங்களை சுக்கு நூறாக உடச்சி தள்ளிடுச்சு இந்த ஹார்ட் பிரேக் அப்படின்னு. அந்த ஹார்ட் பிரேக் அப்படின்றதுலேருந்து வெளியே கூட உங்களால் வர முடியலை அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ஏன்னா நம்பினவர்களே உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் நம்ம வச்சு துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது ஆசை வார்த்தைகளை காட்டி இப்படி தான் இருக்க போதா, இப்படி ஒரு விஷயம் மாறப்போகுது, என்னுடைய லைஃப் வந்து புதுசாக அமைய போகுது, புதுப்பிக்க போகுது அப்படின்னு எத்தனையோ கனவுகள் உங்கள்கிட்ட காட்டி கடைசியாக நீங்கள் ஓகே இதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு கையில் எடுக்கும்போது அதை அப்படியே கீழே போட்டு அப்படியே செதறடித்த மாதிரி ஆகிடுச்சு. உங்களோட மனசுக்குள்ளே அந்த விஷயங்களை நினைக்க நினைக்க ஒரு ஆழ்ந்த ஒரு வலி, வருத்தம் அது அப்படியே இருக்குது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்துச்சு அப்படின்ற ஒரு கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக இதை பார்க்குறவங்க மனசில் இருக்குது அப்படின்னா எஸ் அப்படின்னு எனக்கு தெரிவிங்க. ஓகே, ஸோ அப்போது எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா, ஏன் என்ன இந்த மாதிரி ஏமாத்தினாங்க, ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்தாங்க அப்படின்ற ஆதங்கம் தான் உங்களை நைட் ஃபுல்லாக தூங்க விடாமல் பண்ணுதான். ஓகே, ஸோ அதே மாதிரி அந்த நபர்கள் அந்த சைடில் இருந்து ஒரு சில விஷயத்த மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர்களால் முடியலை. அதுக்கான காரணம் ஏன் முடியலை அப்படின்னா அந்த சைடில் இருக்கக்கூடிய பாம்பு என்ன நபர்கள், அதாவது விஷத்தன்மை கொண்ட நபர்கள். ஓகே, இந்த ஸ்னேக் பர்சன்ஸ் இருக்கிறதுனால அந்த நபர்களால் உங்ககிட்ட வரக்கூடிய வழிகளை கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் நீங்கள் அந்த சைடு வந்து பயங்கரமாக யோசிக்கிறீங்க, பிரேக் ஆகி பயங்கரமாக அழுறீங்க. ஏன்னா உங்களால் இந்த விஷயத்த ஏற்றுக்கொள்ள முடியலை. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு சடனாக போன மாதிரி இருக்குது. அவ்வளோ பெரிய ட்ரீம்ஸ் அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க, உங்க கூடவே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இந்த நபராக இப்படி பண்ணாங்க அப்படின்ற ஒரு கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு மனவலியை கொடுத்துட்டு இந்த நபர்கள் போயிருக்காங்க அப்படிங்கும்போது அதை நினச்சி நீங்கள் ரொம்ப அழுறீங்களாம். அந்த நபர்களுக்குமே உங்களை நினச்சி ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க. அந்த பக்கம் திரும்பி யோசிக்கிறாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, என்னை பற்றி இவன் நினைக்கிறாளா, இவளோட மனசில் நான் இருக்கேனா, என்னை பற்றின ஞாபகம் இருக்கா அப்படின்னு அந்த நபர் யோசிக்கிறாங்க. ஆனால் அந்த நபர்களால் சரியான ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு இருட்டு அறைக்குள்ளே அந்த நபர்கள் மாறிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதாவது ஒரு இந்த கருப்பு எனர்ஜி, இந்த இருட்டு எனர்ஜிலேருந்து என்னால் அடுத்த அடி வைக்க முடியலை அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது ரெண்டு பேர் சைட்லேயுமே இந்த ஹார்ட் பிரேக் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப அலாதியாக இருக்குது. அதே மாதிரி டிவைன் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டிகிட்டே இருக்கான், ஏதாவது ஒரு சைனை காட்டிகிட்டே இருக்கு, நீ பொறுமையாயிரு அப்படின்னும் அல்லது மூவ் ஆன் ஆகு அப்படின்னும். ஏன்னா இந்த நபர்களுக்கு இங்கே நீ பொறுமையாக இரு, உன் நபரை எப்படியாவது எடுத்துகிட்டு வந்து சேர்த்துருவேன், நீ இந்த இடத்துல தைரியமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு யூனிவர்ஸ். ஏதோ ஒரு ஏஞ்சல் நம்பர் நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது 3 மணிக்கு முழிப்பு வர்றது, 3 மணிக்கு அதிகாலை 3 மணிக்கு முழிப்பு வந்து உங்கள் நபர்களை பற்றி யோசிக்கிறது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுது. இன்னொரு விஷயம் அதே இதை பார்த்துட்டு இருக்க 2 குரூப் இருக்கீங்க. ஒரு குரூப்புக்கு சொல்லுது நீ அமைதியாரு, பொறுமையாரு, நான் எப்படியாவது உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்த்துருவேன், அதுக்கான வழியை நான் காட்டுறேன், நீ இதை பயப்படாமல் பண்ணு, நீ ஏன் பண்ண மாட்டேன்ற, உனக்கு எல்லா ஸ்ட்ரென்த்துமே நான் தர்றேன், இதை நீ பண்ணு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டெப் எடுத்து வைக்க பயமாக இருக்குது. இங்கால ஒரு சைடு இது வேண்டாம், இங்கே ரொம்ப பெரிய ஆபத்து இருக்குது, ஆல்ரெடி உன்னை பிரேக் ஆக்கிட்டாங்க, இன்னுமே அந்த ஸ்னேக் பர்சன்லாம் அவங்களோட சைடில் தான் இருக்காங்க அப்படிங்கும்போது யூனிவர்ஸ் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இந்த சேவல் கூப்பிட்றதே நம்ம ஒரு அபசகுணம் அப்படின்னு தான் நினைப்போம். ஓகே, ஏன்னா சொல்ல வர்ற விஷயத்தையும் ஒரு கிளாரிட்டி கொடுக்க விடாமல் தடை பண்ணக்கூடிய ஒரு டார்க் எனர்ஜி. ஓகே, அதாவது மனதுக்கு வந்து ஒரு ஆத்திரத்தை க்ரியேட் பண்ணுறக்கூடிய ஒரு எனர்ஜி. அதாவது பொறுமை கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது அது பிரேக் ஆகி போயிடுது. எடுத்து வச்சா ஓகே ஆகும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரைக்க அப்படியே அடித்து சுக்கு நூறாக உடச்சி விட்டுடுறாங்க. ஓகே, ஸோ இதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் தேவையில்லாத விஷயங்கள் உங்களுடைய கற்பனையில் வரலாம். அதாவது இங்கே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு இந்த மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, ஒரு அமைதிக்கு எடுத்துகிட்டு போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை பண்ணால் இந்த அமைதியிலேருந்து உங்கள் நபர்களை காப்பாற்ற முடியும், மீண்டு வர முடியும் அப்படின்ற ஏதோ ஒரு விஷயம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. இதை பண்ணால் ஓகே ஆகிடும் அப்படின்னு. ஆனால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல, ஏனோ ஒரு தடங்கள் வந்து வந்துடும்.
இல்லை ஏதாவது ஒரு மனசஞ்சலம் வந்துடும். அப்படி உங்கள் மனசில் இந்த விஷயத்த பண்ணினா இது ஓகே ஆகும், இதை பண்ணிடலாம், ஏன் யோசிக்க அப்படின்னு நினைக்கும்போது, ரிஸ்க்காக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு தடவை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது, நீங்கள் நினைக்கிற விஷயம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்து, இல்லை அதுக்கான சந்தர்ப்பம் இது கிடையாது, என் நபரை இருக்கக்கூடிய டைமிங் இது கிடையாது அப்படிலாம் தள்ளி போடுறீங்க அப்படின்னா வேண்டாம். ஈஸியாக நீங்கள் பண்ணிவிடுங்க, எடுத்த ஸ்டெப்பை பண்ணி முடிச்சிட்டிங்க. ஏன்னா இங்கே நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் அஃபெக்ட் போட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு ஆளுமையை நீங்கள் திரும்பவும் கைப்பற்ற முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் டிவைன் சொல்லுது. ஏன்னா கண்டிப்பாக மனசஞ்சலவும் இல்லை, இப்போ இது வேண்டான்னு நினைக்கிறேன், இது வேண்டாம், நம்ம வழிக்கு போயிடலாம், அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களை முன்னோக்கி அந்த ஸ்டெப்பை எடுத்து வச்சு உங்கள் நபர்கள்கிட்ட வர முடியாமல் ஒரு சில தனிப்பட்ட கார்மிக் எனர்ஜி அப்படியே உங்களை அதே இடத்துல நிறுத்தி வைக்குது. அப்படின்றதுனால தான் உங்களால் இந்த நபரை ஈர்க்க முடியலையே தவிர்த்து மற்ற எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் எங்கால ஒரு அடி எடுத்து வச்சிங்க அப்படின்னா டிவைன் கண்டிப்பாக முழு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பார்க்கும்போது குலதெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது காவல் தெய்வங்கள் இருக்கலாம் ஓகே, அல்லது முருகனை நீங்கள் வழிபடக்கூடிய நபர்களாக இருக்கலாம் ஓகே. அப்போது இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ பயப்படாமல் ஒரு அடி எடுத்து வை, உனக்கான ஒரு புதிய வாழ்க்கையை நான் தர்றேன் அப்படின்றாரு. நீங்கள் இன்னுமே நடந்து முடிஞ்ச அந்த விஷயத்தை பற்றி தான் யோசிக்கிறீங்களே தவிர்த்து இதை புதுப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் அதை புதுப்பிக்கிறதுக்கான டைமிங்கும் உங்கள் கண்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கண்கள் கட்டப்பட்டிருக்கு ஓகே. ஸோ அப்படின்னா இது ஒரு விழிப்புணர்வான ரீடிங். உங்களால் உங்களுடைய அந்த ஹார்ட் பிரேக் ஆகின விஷயத்தை ஹீல் பண்ணிக்கொள்ள முடியும். திரும்பவுமே உங்கள் நபர்களை உங்களோட கைகளுக்குள்ளே அடக்க முடியும். அதுக்கு நீங்கள் எடுக்க வேண்டியது ஒரே ஒரு ஸ்டெப் தான். என்னன்னாலும் பரவாயில்ல நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக தீர்க்கமாக இருக்கும்போது உங்கள் நபர்களை மீண்டுமே அடையிறதுக்கான ஒரு வழியையும் உங்களுக்கான அழகான ஃபேமிலி ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதாவது என் காதல் வாழ்க்கை இப்படி இருக்கணும், என்னோடய ஃபேமிலி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிளான்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ண முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் சரியான ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது ஒரு மேஜிக் ஒன்று நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஓகே. அதாவது இந்த இடத்துல மேஜிக் அப்படின்னு டிவைன் என்னத்தை சொல்கிறாங்க அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறாங்க ஓகே. ஸோ அதை பண்ணும்போது அல்லது உங்கள் நபர்களுடைய சம்மந்தப்பட்ட மூத்த நபர்கள், அதாவது குடும்பத்தில் முக்கியமான மூத்த நபர்கள் யாராவது இருப்பாங்கள்ல, ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் ஹெல்ப் கேட்கும்போது கண்டிப்பாக இந்த காதல் எங்கேவுமே ஸ்டெக் ஆகாமல் ஈஸியாக உங்கள் ஒரு நபர்களோட சைடில் திரும்பிடும். ஈஸியாக உங்கள் நபர்களை உங்களோட சைடில் ஈர்த்து கொள்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் இங்கே சொல்கிறாங்க டிவைனை பொறுத்து. அமைதியாக இருக்காத, அமைதியாக இருக்கிற பட்சத்தில் இன்னும் உங்கள் காதல் அமைதியாகவே போயிட்டுருக்கும். நீங்கள் அமைதியாக இருக்க உங்கள் கைகளை விட்டு உங்கள் காதல் போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு இருந்தாலே போதும், உங்கள் காதலை இருக்க பற்றி கொள்ளலாம். ஓவர்திங்க் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அதிகமாக நீங்கள் பண்ணுறீங்க. இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு. ஏன்னா தடைகள் அப்படி உங்களை பயமுறுத்திருக்கலாமா, நபர்கள் சைடில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சில ஆதங்கமான விஷயங்களும் உங்களை பயமுறுத்திருக்கலாம். ஸோ அதனாலேயே அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே தயக்கமாக இருக்குது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இங்கே டிவைன் என்ன சொல்லுதுன்னா, நீ அதெல்லாம் தூக்கி போட்டுரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு உனக்கு தோணுதோ அதுக்கான நீ அஃபெக்டை போடு, அதுக்கான ஸ்டெப் எடுத்து போய் உனக்கு வேணுங்கிறத நீங்கன்னு நான் இந்த அமைதியிலேருந்து உன் நபரை மீட்டு தரேன், இந்த அமைதியான இடத்துலேருந்து உன்னையுமே மீட்டு உன் நபர்களுடைய கைகளில் சேர்க்குறேன் அப்படின்ற ஒரு அற்புதமான விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த விஷயம்லாம் உங்கள் நபர்களோடு நீங்கள் கற்பனையும் பண்ணியிருப்பீங்கல்ல, அதாவது இப்படி ஒரு குடும்பம் இருக்கணும், இப்படி ஒரு பேபி இருக்கணும், இப்படி ஒரு ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாமே ஸ்டக் ஆகி தான் இங்கே போயிட்டு நிற்குது. ஏன்னா அந்த நபர்களுமே பேசுகிறதுக்கு வழி இல்லாமல் அந்த காயங்கள் மட்டும்தான் இருக்குது. நியூ பிகினிங் பண்ணுறதுக்கான சான்சஸ் இல்லை பண்ணணும் அப்படின்னு தோணினா கூட. ஸோ அப்போது நீங்கள் பயப்படாமல் எடுத்து வைக்கும்போது உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய துன்பங்கள், உங்கள் 2 பேருக்குமே தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அது அவ்வளவுமே உடைப்பட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வரைக்குமே உங்கள் நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கார்கள் அப்படின்னாலும், அந்த நபர்கள் ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிக்கொண்டிருக்காங்க அப்படின்னாலும் எல்லாத்துலேருந்தும் உங்களுடைய நபர்கள் மீண்டு வருவார்கள். அதுக்கு யோசிக்காமல் டிவைன் ஏதோ ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த கைடன்ஸை மட்டும் நீங்கள் கேட்டுட்டு பொறுமையாக கேட்டுட்டு யோசிக்காமல் அந்த ஸ்டெப்பை எடுத்து வைங்க. கண்டிப்பாக இந்த துன்பத்திலேருந்து உங்கள் காதலையும் உங்கள் நபர்களையும் மீட்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அற்புதமான மெசேஜ் தான் டிவைன் நீங்கள் கொடுக்குறாங்க ஓகே. ஸோ இதே மாதிரி உங்கள் நபர்கள் உங்களை தனிப்பட்ட முறையில் ஈர்க்கணும், உங்கள் நபர்கள் உங்கள் சைடில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஈர்த்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு தனிப்பட்ட முறையில் மேனிஃபெஸ்டேஷனோ அல்லது கைடன்ஸோ வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு டிஎம் பண்ணி உங்களுக்கான பர்சனல் ரீடிங்ஸ் பர்சனல் கைடன்ஸ் புக் பண்ணிக்கொள்ளலாம் ஓகே. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து
போட்டு பார்த்தேன். வாட்ஸ்அப் காட்டல அப்படின்னா கவலைய விட்டுருங்க. பக்கத்தில இருக்க கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா, டைரக்ட்டா அது வாட்ஸ்அப்க்கே வந்துரும். ஓகே. ஸோ நீங்க வாட்ஸ்அப்பில தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறவங்க. அதே மாதிரி இந்த சிச்சுவேஷன்ஸில தான் நீங்க இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய மன எண்ணங்கள் என்னவா இருக்கு? உங்களுடைய ஆதங்கங்கள் என்னவா இருக்கு? அப்படின்றத நீங்க கமெண்ட்ல தாராளமா உங்களுடைய மனத வந்து நீங்க தெரிவிங்க. ஸோ அந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அடுத்த ரீடிங்ஸ் போடுறதுக்கான சான்சஸும் இருக்குது. அப்படின்றதுனால உங்கள் மன எண்ணங்கள் என்னவா இருக்குது, இந்த ரீடிங் எந்த அளவுக்கு பொருந்திருக்கு அப்படின்றதையும் மறக்காமல் தெரிவிச்சுட்டு போங்க. ஸோ இதே போல் இன்னும் ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய், டேக் கேர்.